மக்களே எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஆனால் இன்னைக்கு வந்து வீட்டில் ஒன்றுமே வைக்கல மக்களே. நேற்றைக்குள்ள மீன் குழம்பெல்லாம் இருக்குது. பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்டுட்டு போக கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நான் வந்து இதை வந்து இன்னைக்கு சட்டி சோறு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் மக்களே. அதுக்கு ஃபஸ்ட்டு சோறும் கொஞ்சம் தான் இருக்குது. போதும், எல்லாத்தையும் போடுவோம். சட்டி சோறை காமினியோண்ணா போட்டாச்சா? நல்லா இப்போ பிசையணும். பிசைஞ்சிட்டு இங்கே பாருங்க, துண்டு மீன், அப்புறமா அது கூட சாப்பிட்றதுக்கு முட்டை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆர்வ கோளாறில் கை வச்சே எடுக்கக்கூடிய தோசைக்கல்லாம் பார்த்தீங்களா? மொக்க சாப்பாடையும் அருமையான சாப்பாடாக நம்மளால் மாற்ற முடியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரஸ்வதி அக்கா நிற்காங்க, ஓடியாங்கக்கா. ஃபஸ்ட்டு நம்ம சரஸ்வதி அக்காவை கொடுப்போம். சோறு, அதுக்கப்புறமா கொஞ்சம் முட்டை, பாறை துண்டு. வேலைக்காரிக்கு வந்து வெளியில தட்டுல போட்டு தருவாங்க, நீங்க எல்லாம் ஊட்டி தரீங்க. வேலைக்காரி கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இங்க வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. போதும் வயறு நிறைஞ்சு போதும். இன்னும் ஒரு ஐட்டம் சாப்பிடுங்க. போதும். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சோறு, மீன், முட்டை. நம்ம முன்னால பழைய இதுல எல்லாம் எப்படி வரவி அம்மா வீட்டுல அம்மா ஊட்டி தருவாங்க, இப்ப நீங்க ஊட்டுறீங்க. நான் தான் உங்க அம்மா. சரி மக்களே, நான் சாப்பிட போறேன். சோறு கூட கொஞ்சமா முட்டை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. செம்ம டேஸ்ட் மக்களே. இந்த மாதிரி நீங்க சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.